Okay, guys, India versus Oman. Another victory for India. Easy தான். And Sanju Samson is back with the 50. He deserves it. டீம்ல வந்துட்டு சஞ்சு சாம்சன் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா தெரியும். அதுக்காக வந்து 50 அடிச்சான். மேன் ஆஃப் த மேட்ச் சஞ்சு சாம்சன் ஈஸியா வாங்கிட்டு போயிட்டான். இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் இருக்கு. வெள்ளாளகேவோட ஃபாதர் வந்துட்டு இறந்துட்டாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மேட்ரு வந்துட்டு இவர் வந்து மிட்வேல இறந்திருக்காரு. எப்படின்னா அந்த மெயினானது இந்த லாஸ்ட் ஓவர் தான். அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்துட்டு 5 6 வந்து வெள்ளாளகே கொடுத்தா. முகமது நபி வந்துட்டு அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அதை பார்த்த அதிர்ச்சியில வந்துட்டு அவர் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மிட்வேல இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு மேட்டர் வெளியே வந்திருக்கு. இது ஆக்சுவலா வந்துருச்சு. நான் இப்பதான் சொல்றேன். இது வந்துட்டு உண்மையில ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்குது. சொல்ல போனா இது ஏன் வந்துட்டு இவர் அப்பா இவ்வளவு சீரியஸா வந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, வெள்ளாளகே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டீமுக்குள்ள வந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி தான். வெள்ளாளகே ஒரு செம டேலண்டடான பிளேயர் தான். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டீம்ல இடம் கிடைக்காம அப்பப்பா வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தான் வெள்ளாளகே. அப்படி வரும்போது ஒரு ஆள் வந்துட்டு 5 6 அடிக்கும் போது அது வந்துட்டு அப்படியே மார்க் மாதிரி ஆயிரும் guys. ஏன்னா யுவராஜ் சிங் அடிச்ச 6 வந்துட்டு 6 6 வந்துட்டு ஸ்டூவர்ட் பிராட் வந்து 600 விக்கெட் டெஸ்ட்ல எடுத்தா கூட அந்த 6 6 அடிச்சது வந்துட்டு அப்படியே இருக்கும். அதனால வந்துட்டு அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. என்னடா நம்ம பையன் பால வந்துட்டு இப்படி அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மனசுல ஏங்கி அவர் ஹார்ட் புரோக்கன் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி 2019 ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் ஒரு இதுல பாத்திருக்கேன். ஜிம்மி நேஷமோடைய சைல்ட்ஹுட் கோச் வந்துட்டு கிரிக்கெட் கோச் வந்துட்டு இதே மாதிரி பார்த்து இறந்துட்டாரு அப்படின்னு நான் ஒரு மேட்ரு கேள்விப்பட்டேன். இது உண்மையா என்னன்னு தெரியல. எப்போன்னா அந்த 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல் தான். த மோஸ்ட் இன்டென்ஸ்ட் வேர்ல்ட் கப், டென்ஸ்டான வேர்ல்ட் கப்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஃபைனல் வந்துட்டு சூப்பர் ஓவருக்கு போவோம். ஆர்ச்சர் பவுலிங் போடுவோம். ஆர்ச்சர் பால்ல வந்துட்டு நேஷம் வந்துட்டு ஒரு 6 அடிப்பான். அந்த எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு அவர் இறந்துட்டாரு. நேஷம் 6 அடிச்ச எக்ஸைட்மெண்ட்ல வந்துட்டு அவருடைய சைல்ட்ஹுட் கோச் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு மேட்டர் வந்துச்சு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஆனா இது வந்துட்டு வேற மாதிரி ஒரு இது. ஏன்னா தான் பையன் பால்ல வந்துட்டு ஒருத்த 5 6 அடிக்கிறான் அப்படின்றத பார்த்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதிர்ச்சியில இறந்திருக்காரு. பார்க்கவே ரொம்ப சேடா இருந்து, ஜெயசூர்யாவும் ரொம்ப எமோஷனா ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா மேட்ச் பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு ஏதோ ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. நான் உண்மையிலே வந்து ஆப்கானிஸ்தான் வந்துட்டு சூப்பர் 4 வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏசியாலே செகண்ட் பெஸ்ட் டீம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் மென்டாலிட்டி ப்ரோக் ஆன மாதிரி தான் இருந்தாங்க. வெள்ளாளகே பால்ல அந்த 5 6 அடிக்கும் போது நபி அந்த 5 6 அடிக்கும் போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே ஆப்கானிஸ்தான் வந்துருவாங்கப்பா, மொமெண்டம் வந்துருச்சு, பவுலிங் போட்டு தள்ளிடுவாங்க அப்படிலாம் நினைச்சேன். பட் ஸ்ரீலங்கன் கம் பேக் கைஸ். வந்துட்டானுங்க அவனுங்க எப்படியோ பிடிச்சி ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சிட்டானுங்க. ஆப்கானிஸ்தான் ஹார்ட் புரோக்கன் ஆகிட்டு போயிட்டாங்க. அங்கே அந்த சைடு ஸ்ரீலங்காவும் ஹார்ட் புரோக்கன் ஆகி தான் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உண்மையிலே இது வந்துட்டு ஒரு சேடான நியூஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து, ஏன்னா கரியர் முடியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இப்படி ரொம்ப அது ஹார்ட்ஃபுல்லா எடுத்துக்கிட்டார். அவர் என்ன நினைச்சிருப்பார் நமக்கு தெரியல. பட் எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அதனால என்னுடைய தாட்ஸ் அதுல கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் அவர் எங்க இருந்தாலும். ஸோ இப்போ மேட்சுக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்சுக்கு வருவோம். இந்தியா வர்சஸ் ஒமான் மேட்ச். ஆக்சுவலா அந்த மேட்ச் வந்துட்டு உண்மையிலே நல்லா விளையாண்டானுங்க. ஒமான் வந்துட்டு உண்மையிலே நல்லா விளையாண்டானுங்க, அதுதான் உண்மை. இந்தியா வந்துட்டு டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் எடுத்துட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அது ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான் இருந்து. எல்லாரையும் பவுலிங் போட விட்டு ஹர்ஷீப் சிங்லாம் வந்து 100th விக்கெட்லாம் எடுத்தான். உண்மையிலே சொல்ல போனோம்னா ஒமான் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து பாராட்டணும். முக்கியமா வந்துட்டு அமீரும் வேற மிஸாரும் சூப்பரா விளையாண்டானுங்க. சொல்ல போனா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு செமையா இருந்து அப்படியே நின்றுட்டானுங்க. சொல்ல போனா அமீர்லாம் வந்துட்டு 50 போட்டுட்டு ஏதோ செஞ்சுரி ஏதோ 200 போட்டு பெரிய இதை அச்சீவ் பண்ண மாதிரி மண்ணை தொட்டு முத்தெல்லாம் கொடுத்து ஹெல்மெட்லாம் கலத்தி செலிப்ரேட் பண்ணா, சரி கொண்டு போ. இதே பாகிஸ்தான் பிளேயர் எவனாவது இதை பண்ணியிருந்தா ட்ரோல் பண்ணியிருப்பேன். சரி அவனுக்கு உண்மையிலே நல்லா விளையாண்டானுங்க. அது மட்டும் இல்லை, ஒமான் கேப்டன் வந்து ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்தான்ப்பா இன்னைக்கு. ஒரு விக்கெட் எடுத்தோட சீக்கிரம் மாதிரி செலிப்ரேட் பண்றதா இருந்தா என்ன, அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா எனக்கு அவரோட மென்டாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா இந்தியா அப்படிலாம் பார்க்கல. அவங்க உண்மையிலே வந்து ரொம்ப இன்டென்ஸா விளையாண்டானுங்க. 188 தான் அடிச்சானுங்க. 188 அடிச்சுட்டானுங்க இந்தியா. ஆனா இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடின மாதிரி தான் இருந்து. ஒருத்தர் வந்துட்டு திணறி விளையாடுற மாதிரி தெரியுது. சுமன் கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா சுமன் கில்லுக்கு போட்டது சூப்பரான ஒரு டெலிவரி. சஞ்சு சாம்சன் வந்தான் ஒன் டவுனுக்கு. இன்னைக்கு சூரியகுமார் இறங்கவே இல்லை. ரெஸ்பெக்ட் சொல்ல போனா சூரியகுமாருக்கு நான் வந்து சல்யூட்டே அடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு மேட்ச் விளையாடாததுக்கு எல்லாருமே விளையாட விட்டுட்டான். அபிஷேக் சர்மாலாம் மரியாதையே இல்லாம வந்து அடிச்சிட்டு இருந்தான். எல்லாரையும் போட்டு வழக்கம் போல வந்தாலே அவன் வந்துட்டு ஒரு 30+ அடிச்சிடறாங்க. ஒரு 30 அடிச்சுட்டு தான் போறான். அபிஷேக் சர்மா சூப்பரா விளையாடுறான். மற்றபடி எல்லாருமே ஒரு டீசென்டான நாக். சஞ்சு சாம்சன் ஒரு ஸ்டார்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் 50 போடுறதுக்கு. பட் எண்டிங்ல எப்படியோ ஒரு 6 4 அடிச்சு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டான். மற்றபடி திலக் வர்மா, அக்சர் பட்டேல் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. போற போக்கில் அப்படியே ஹர்திக் பாண்டியாவோட விக்கெட்டே எடுத்துட்டு போயிட்டான் சஞ்சு சாம்சன் கையோட.
180 டீசெண்டா இருந்து நம்ம பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்புன மாதிரி இருந்து சொல்ல போனா ஹர்ஷ்தீப்பும் சரி ஹர்ஷித் ராணாலாம் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் நம்ம பவுலர்ஸ் நல்லா போடாத மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ அந்த பேட்ஸ்மேன்ஸ் தான் ஒரு மாதிரி வெறித்தனமா ஏதோ இந்தியாவை நம்ம அடிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி லேண்ட் ஆனுங்க. நான் ஆக்சுவலா வந்து நடு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒருவேளை நம்மளை வந்து அப்செட் பண்ணிடுவானுங்களோ அப்படிலாம் நினைச்சிட்டேன். ஒருவேளை இந்தியாவை அப்செட் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா விக்கெட்டே போகல. அவனுங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப் அப்படியே வச்சிருந்தானுங்க. ஸ்லோவா தான் லேண்ட் ஆனுங்க. எப்பா எப்படியே அடிச்செல்லாம் ஜெயிக்க முடியாது, இந்தியா அவ்வளோ பெரிய டீம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் ஒரு 13th ஓவருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபாஸ்டா ஆட ஆரம்பிச்சாங்க. டக்கு 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 டக்குன்னு 6 அடிச்சு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க பிடிச்சிட்டாங்க. இந்தியா தான்ப்பா எப்படி இருந்தாலும். பட் சூப்பரா லேண்ட் ஆனுங்க. ஒமான் வந்துட்டு அதுக்கு பாராட்டி ஆகணும். வழக்கம் போல நம்ம எதிர்பார்த்ததுதான். மறுபடியும் சண்டே நமக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் வருது. கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே மாதிரி 2வது வாட்டி பாகிஸ்தானோட ஆடும் போது 2022ல இதே மாதிரி ஆடும் போது நமக்கு ரிவெஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டானுங்க அவனுங்க வந்துட்டு. ஸோ அவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவனுங்களை ஏற்கனவே பயங்கரமா நம்ம ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஈஸியா ஜெயிச்சுவோம். சரியா, அவன் ஒரு சப்ப பயலுக இருந்தாலும் அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை மனசுல வச்சிருக்கேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு கேம் தான். கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் மாத்திடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சிருவோம் ஈஸியா. இருந்தாலும் அவனுக்கு அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களை நிறைய வாட்டி நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம். டிஜேல வந்துட்டு நேஷனல் ஆந்தமுக்கு பதிலாக ஜிலேபி பேபி சாங்கை போட்டு விளையாட்டா இருக்கட்டும், கை கொடுக்காம போய் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கு. டிஸ்ரெஸ்பெக்ட்னா இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான். பட் என்ன பண்றது, அது மட்டும் இல்ல ஒரு டிராமாலாம் போட்டானுங்க பாகிஸ்தான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. யூஏஇயோட நாங்க விளையாட மாட்டோம், நாங்க வந்து பைக்காட் பண்ண போறோம் அந்த மேட்சை. ஹோட்டல் ரூம்ல இருந்து கிளம்பவே இல்லை பைத்தியக்காரனுங்க. கிளம்பாம நாங்க வந்துட்டு மேட்ச் விளையாட மாட்டோம் அப்படின்னு. ஏன்டா அப்ப அவனுங்க இழிச்ச வாங்கினுங்களா? அவனுங்க யூஏஇ விளையாட வரவனுங்க இழிச்ச வாங்கினுங்களா? இவனுங்க பாட்டுக்கு ரூமுக்குள்ள இருந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவானுன்னு தெரிஞ்சுட்டு உட்காந்துருவானுங்களாம். எப்படி திருப்பி விளையாட வந்தானுங்கன்னு தெரியல. செருப்பாலே அடிச்சு விரட்டி இருப்பாடுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோல அரை லிட்டர் டீசல் போட்டு வந்திருப்பானுங்க. சார் 11 பேர் ஒரு ஆட்டோல ஏறி வரானுங்க சார், பாகிஸ்தான்காரனுங்க ஸ்டேடியம்குள்ள விடுங்கன்னு விட்டு அனுப்பிச்சிருப்பானுங்களா இருக்கும். அவ்வளவு லேட்டா மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ஷேமான் பாகிஸ்தான் சொல்ல போனா. இவனுங்க என்ன நினைச்சானுங்க, நீங்க என்ன இந்தியன்ஸ் ஆடா மேட்ச் விளாடாம போனா ஓகே சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேட்ச் விளாடல எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றீங்க. நீ பாகிஸ்தான்றப்போ நீ விளையாடணும்னா வந்து லேண்டு தான் ஆகணும். சரியா, அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்லாம் அவனுக்கு கொடுக்கறது இல்லை உன் கண்ட்ரிக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ நீ பூமர் பயல. ஸோ சண்டே வந்துட்டு மறுபடியும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிளாஸ் நடக்கும். ஒன்று இந்த மேட்ச் எக்ஸைட்டடா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே மேட்டர் தான் நடக்கணும். இந்தியா தோத்துட்டுன்னா மேட்ச் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். உண்மையை சொல்றேனே, இந்தியா தோத்துட்டுனா பயங்கர ஹைப் ஆயிரும் மேட்ச் வந்துட்டு. அவனுக்கு ஒரு வாட்டி நம்மள அடிச்சிட்டானுங்க, இவனுக்கு ஒரு வாட்டி அடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு எப்பவுமே இந்தியா தான் ஜெயிக்கணும். மேட்ச் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் கைஸ். சப்பையா இருந்துச்சு. இப்போ சொல்ல போனோம்னா ஏசியா கப்பே ஒரு மாதிரி டல்லா இருக்கு. நேத்து நடந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் நல்லா இருந்துச்சு. அதை தவிர வேற எந்த மேட்சுமே இந்த சீசன்ல வந்துட்டு நல்லாவே இல்லை. போர் அடிக்கி. ஃபர்ஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்சே வந்து ரொம்ப அப்படியே ஒன் சைடடா போயிட்டு இருந்து என்னடா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்து. ஷஹீன் அஃப்ரிடி தான் அவனுக்கு டீம்லேயே வந்துட்டு நல்லா பேட்டிங் பிடிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். ஸோ அந்த அளவு மொக்கையா வந்துட்டு மேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த மேட்சை வந்துட்டு கொஞ்சம் இன்டென்ஸா கொண்டு போறதுக்கு இவனுங்க தான் ஏதாவது பண்ணணும். ஸோ சூப்பர் 4 வந்தாச்சு. இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீலங்காவை நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அண்டர் ரேட்டட் டார்க் ஹார்ஸ் இவனுங்க தான் அப்படின்னு. அதுவும் நிறைய அவங்க டீம்ல நடந்திருக்கு. நாளைக்கு எப்படி பங்களாதேஷோட வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நான் ரொம்ப வெயிட் பண்றேன் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு. நம்ம கொஞ்சம் ஸ்ரீலங்காவோட கேர்ஃபுல்லா தான் ஆடணும். ஆனா அவங்க வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க திடீர்னு அடிச்சுட்டு போயிடுவானுங்க. பாகிஸ்தானே நான் சொல்றேன், பாகிஸ்தான் என்னதான் டுபாகூர் டீமா இருந்தாலும் ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அந்த அளவு நமக்கு வந்துட்டு டீம் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. மெயினான காரணம் இப்ப என்ன வர போகுதுன்னா சஞ்சு சாம்சன் எங்க விளையாட வைக்க போறானுங்க. இந்த சுமன் கில் நாய் வந்துட்டு வைஸ் கேப்டனா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன்லாம் தூக்கி வெளியே வச்சிருப்பானுங்க. அவன் நல்ல பேட்ஸ்மேன் தான். அவன் வைஸ் கேப்டன் சேஃபான ஒரு பாத்து எடுத்துட்டான். அப்படி வைஸ் கேப்டன் போட்டா நம்மளை வெளியே வைக்க முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாத்துக்கு போயிட்டான். ஸோ அதனால சஞ்சு சாம்சன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குதான். அது கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இல்லாட்டா கூட அவனை மேல போடுறதுக்கு யோசிப்பாங்க. இப்ப வந்துட்டு அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க, சூரியகுமாரை வந்துட்டு மேல கொண்டு வர போறானுங்களா? இது ஒரு பெரிய ட்ரபுள் கைஸ். இதுதான் நான் சொன்னேன். இது வந்து மண்டே குழப்பி விடும். சொல்ல போனா மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். லுக்ஸ் லைக் பாகிஸ்தான் மேட்சுக்கு வந்துட்டு திருப்பி அதே டீம் வச்சுதான் போவானுங்களா இல்ல ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வருவானுங்களா என்னன்னு தெரியல. ஹர்ஷ்தீப் வந்துட்டு இன்னைக்கு ஒழுங்கா போட்ட மாதிரி தெரியல. கொஞ்சம் அடி வாங்கினா, கை கொஞ்சம் சொதப்பிச்சு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. பட் இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து வெயிட்டா போடுறானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே டீமோடய போனான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி பாகிஸ்தானுக்கு வந்துட்டு கொண்டு போனானுங்களோ அதே டீம் வச்சு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வி வில் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது. இந்த சூப்பர் 4 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு வழியாக அந்த குரூப் ஸ்டேஜ் மொக்க மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு சூப்பர் 4 கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா மெயின் டீம்ஸ் தானே. ஆப்கானிஸ்தான் போனதுதான் ரொம்ப வியர்டா இருந்துச்சு. என்னடா
ஆப்கானிஸ்தான் போயிட்டானுங்க, பங்களாதேஷை கூட உள்ள வந்தானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் பாவமா இருந்த ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டானுங்க. அது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு சொல்ல போனா. பயங்கரமா ட்ரோலும் பண்றானுங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ்ல ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டுட்டு. பட் என்ன பண்றது, நான் தான் சொன்னேன் ஒரு ரிவ்யூலயே நான் சொன்னேன், இதெல்லாம் வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு பார்த்தாது, சும்மா சும்மா லேண்டுட்டு தே வான் அவர் ஹார்ட்ஸ் அப்படிலாம் போட்ட வேலைக்கே ஆகாது. டோர்னமெண்ட் ஜெயிச்சாதான் மரியாதை. ஸோ அதை பண்ணணும்னு நினைச்சேன், அது நடக்கல, வேர்லியரா போயிட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்து. பட் சூப்பர் 4 எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். இந்த ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஃபுல்லா கிரிக்கெட் சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம கேரண்டி. ஓகே, ஸோ நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See another video and remember it, always be on top. Cheers.